இந்த பாக்ஸை பார்க்கும்போதே ஒரு சிலருக்கு வந்து அந்த பழைய நினைவுகள் வரும். இந்த ஊர் போனால் தான் இந்த பலகாரம் சாப்பிட முடியும், இதில் எல்லா ஊர் பலகாரமும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்நாக்ஸில் சூப்பராக இருக்குது. சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை ஃபஸ்ட்டு வந்து தெரிவிச்சுக்கிறேன். பொங்கல்னாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு பொங்கல் வந்து ஊருங்களில் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துல போய் இருப்போம். ஆனால் இந்த பொங்கல் டைம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஊருக்கு போகணும், எல்லாரோடும் சேர்ந்து பொங்கலை கொண்டாடணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். தமிழ்நாட்டில் இருப்பாங்க, மலேசியாவில் இருப்பாங்க, சிங்கப்பூரில் இருப்பாங்க, அமெரிக்காவில் இருப்பாங்க. நம்ம தமிழர்கள் எல்லா நாட்டிலையுமே எல்லா ஊர்லேயுமே இருக்கிறாங்க. ஆனால் இந்த பொங்கல் டைம்லாம் வந்த உடனே அந்த ஊரோட ஞாபகம் வந்துடும். தைப்பொங்கல் அன்னைக்கு இன்றைக்கி இது பண்ணுவோம், மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நம்ம இது பண்ணுவோம், காணும் பொங்கல் அன்னைக்கு இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து ஜல்லிக்கட்டு, இது எல்லாம் ஒரு சில ஊரில் வந்து ரொம்ப பிரமாதமாக ஜல்லிக்கட்டு வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த நம்ம பழைய நினைவுகள் எல்லாமே நமக்கு வரும். அந்த ஒட்டுமொத்த நினைவுகளும் நம்ம நினைவில் நிற்கிற மாதிரி எனக்கு வந்து நம்ம வந்து ஒரு பொங்கல் பேஸ்கெட் வந்து உங்களுக்கு நான் பிரித்து காட்ட போகிறேன். அது இல்லாமல் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது அங்கே ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும். நம்ம திருநெல்வேலி போனோம் அப்படின்னாக்கா அங்கே திருநெல்வேலி அல்வா இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நம்ம கேரளா போகும்போது பார்த்திங்கன்னா கேரளாவில் சிப்ஸு, நேந்திரங்காய் சிப்ஸு அது ஸ்பெஷலாக இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு ஸ்பெஷல் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும். அந்த ஒட்டுமொத்த ஸ்பெஷலையும் நான் இந்த பொங்கல் பேஸ்கெட்டில் உங்களுக்கு காமிக்கலான் இருக்கிறேன். நம்ம வந்து இன்றைக்கி பொங்கல் பேஸ்கெட்டை பிரிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த பாக்ஸை பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பாக்ஸை பார்க்கும்போதே ஒரு சிலருக்கு வந்து அந்த பழைய நினைவுகள் வரும். கிராமத்தில் எல்லாமே அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓலை இதுவில் தான் இந்த மாதிரி பின்னுவாங்க. பாயோட கோரையில் பின்னி நிறைய வந்து கூடைங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த கூடையில் வந்து நெல் கொட்டி வச்சுருப்பாங்க, அரிசி கொட்டி வச்சுருப்பாங்க, கேழ்வரகு கொட்டி வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கூடை வந்து பின்னி வச்சுருக்கும் போது இது வந்து நமக்கு இந்த மாதிரி பின்னி இருக்குது இதில். ஆனால் கிராமத்தில் பார்த்திங்கன்னா ரவுண்டு ஷேப்பில் வந்து பின்னி வச்சுருப்பாங்க. அதை வந்து கோயிலுக்கு கொண்டு போகும்போது அந்த கூடையில் தான் அரிசி, நெல் இந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு போவாங்க. பொங்கல் வைக்கிற அன்னைக்கு கூட புது நெல் அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தான் போட்டு வைப்பாங்க. இங்கே வந்து நம்ம பாத்திரம் யூஸ் பண்ணுறோம். அங்கே வந்து இந்த மாதிரி கோரையில் பின்னின ஒரு கூடையில் தான் கொட்டி வைப்பாங்க. இதெல்லாமே நம்ம தமிழர்களோட பாரம்பரியம். இப்போ வந்து அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. ஆனால் அதை நினைவுபடுத்துகிற மாதிரி இந்த பாக்ஸ் வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல எடுத்ததுமே என்னை கவர்ந்தது இந்த பேகு. இப்போ எல்லாமே நமக்கு பிளாஸ்டிக்கில் தான் வருது. எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நமக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பேக் வந்திருக்கு. இதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதுக்குள்ளே நமக்கு ஒரு கவரில் போட்டு ஒரு என்ன பலகாரமோ அதை வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மணப்பாறை முறுக்கு. மணப்பாறை போனாலே நமக்கு அந்த முறுக்கு தான் எப்பவுமே ஞாபகம் வரும். அங்கே வந்து அரிசி முறுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நான் எப்பவுமே மணப்பாறை போகும்போது கண்டிப்பாக அந்த அரிசி முறுக்கு வந்து வாங்கி கொண்டு வருவேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது பயங்கரமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டை சீவல். அருப்புக்கோட்டையில் பார்த்திங்கன்னா இந்த சீவல் தான் ரொம்ப ஃபேமஸ். நம்ம வந்து இந்த ஊரில் ரிப்பன் பக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா மக்ரூன், இது வந்து அந்த ஊர் ஃபேமஸ்ஸு. நான் ஒவ்வொன்றா பார்க்குறேன். ஒரே பேகுக்குள்ளே எல்லா ஒரு ஃபேமஸுமே நமக்கு வந்து இதில் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஊராக தேடி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. இந்த பேஸ்கெட் வாங்கணும் அப்படின்னாக்கா இதில் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி கமர்கட். அதுக்கடுத்து நம்ம ரொம்ப ரொம்ப ஃபேமஸான திருநெல்வேலி அல்வா. இந்த அல்வாவை எடுக்கும் போதே நாக்கில் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும், அப்படியே எச்சி ஊறும். அதுவும் அங்கே பார்த்திங்கன்னா அந்த இருட்டுக்கடை அல்வா வந்து சூப்பராக போடுவாங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த சுட சுட தருவாங்க வாழை இலையில் வச்சு. அது சாப்பிடும் போதே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயும் நமக்கு வந்து நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடலை மிட்டாய். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் வயசானவங்க வரைக்கும் இன்றைக்கும் வந்து கடலை மிட்டாய் வந்து விரும்பாதவங்களே கிடையாது. கோவில்பட்டி கடலை மிட்டாய். அதுக்கடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. பால்கோவா அப்படின்னாலே ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதை சுவைக்கிறதும் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் காரைக்குடி அதிரசம். அதிரசம் அப்படின்னாலே காரைக்குடிக்காரங்க பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காரைக்குடி அதிரசம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊட்டினாலே வர்க்கி தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதில் வந்து ஊட்டி வர்க்கி இருக்குது. ஒவ்வொன்றத்தையும் நான் இப்போ எடுத்து வாழை இலையில் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே நான் டேஸ்ட் பண்ணியும் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இது வந்து இதுக்குள்ளே எல்லாத்தையும் அடிக்கிட்டு நம்ம மேலே வந்து ஒரு ரிப்பன் மாதிரி கட்டி கூட யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறதுனா பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா ஒரு பேஷனும் இதில் இருக்கிற தொட்டு கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி வாங்கிக்கிறவங்களுக்கும் இதில் பார்க்கும்போது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த ஊர் போனால் தான் இந்த பலகாரம் சாப்பிட முடியும், இதில் எல்லா ஒரு பலகாரமும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு கிஃப்டாக கொடுங்க. கொடுக்கும்போது ரொம்ப செமையாக இருக்கும். அதாவது ஒரு வீட்டுக்கு போகும்போது நம்ம ஒவ்வொரு பொருளாக தேடி தேடி வாங்குவோம். ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில ஊரோட பொருட்கள் எல்லாம் பிடிக்கும். அந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதை தேடி வாங்குறத விட ஒரே இடத்துல இத்தனை ஊரோட ஸ்நாக் கிடைக்குது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொன்றா பிரித்து பார்ப்போம். சூப்பராக நம்ம இலை நிறைய ஸ்நாக்ஸ் கொட்டி வச்சாச்சு. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொட்டி வச்சாக்கா நல்லா சாப்பிடணுன்னு தான் தோணும். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய அம்மாக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிள்ளைங்க, பொண்ணுங்க, மருமக பிள்ளை இந்த மாதிரி எல்லாரும் வெளிநாட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பலகாரம் எல்லா பலகாரமும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை, ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த மாதிரி அப்படியே ஒரே செட்டாக வாங்கி நீங்கள் வந்து அவங்களுக்கு பார்சலில் கூட அனுப்பி விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக வந்து யோசிக்கிற ஒரு விஷயமே என்னென்னா, ஐயோ நம்ம பேர பிள்ளைங்க அங்கே இருக்காங்க, நம்ம வந்து இதை பண்ணோம், அவங்களுக்கு கொடுக்க முடியலையே அப்படியெல்லாம் யோசிப்போம். அந்த மாதிரி யோசிக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி வாங்கி கூட அவங்களுக்கு வந்து அப்படியே நீங்கள் கொரியர் போட்டு விட்டுடலாம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்ரீக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெயந்திக்கு பிடிச்ச ஐட்டம் இருக்குது, ரமேஷுக்கு பிடிச்ச ஐட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் யார் அருணுக்கு பிடிச்ச ஐட்டம் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வீட்டு பசங்களுக்கு கூட நிறைய விஷயங்கள் பிடிக்கும். இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்நாக்ஸில் கமரக்கட். ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். நான் வந்து எங்கேயாவது வெளியில் பஸ்ஸில் போகிற மாதிரி இல்லை காரில் போகிற மாதிரி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணாக்கா இந்த கமர்கட் வாங்கி பேக்கில் வச்சுப்பேன், அதை சாப்பிட்டுக்கிட்டே போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா கடலை மிட்டாய். அப்படி சின்ன குழந்தை மாதிரி அந்த கடலை மிட்டாயை வாங்கி ஜோபியில் போட்டுக்கின்னு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் வந்து ஒரு 20 வருஷம் அதெல்லாம் நடந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வயசானதுக்கப்புறம் தான் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ சாப்பிட்றது கிடையாது. நானுமே இப்போ கமர்கட் சாப்பிட்றது கிடையாது. இந்த மாதிரி வித்தியாசமான சில பலகாரங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம பழைய நினைவுகள் நமக்கு வரும். அதிரசம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னதான் பொருள் இருந்தாலுமே அதை செய்கிற பக்குவம் வேணும் இல்லைங்களா, அந்த மாதிரி வராது. ஆனால் ஆசை இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா டேஸ்ட்டு பார்ப்போம். நிறைய விஷயங்கள் எனக்கு கடிக்க முடியாததெல்லாம் இங்கே இருக்கே. சரி, கடிக்க முடிஞ்சதாக எடுத்து சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சீவல். சீவல் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி வரிக்கி வந்து சும்மா கொஞ்சமாக நான் சாப்பிட்டுக்கிறேன். இதில் எனக்கு பிடிச்ச ஐட்டம் பார்த்திங்கன்னா இந்த மணப்பாறை முறுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். என்னால் எல்லாத்தையும் டேஸ்ட் பார்க்க முடியல. சரி, அல்வா சாப்பிட்ருவோம். இதில் முக்கியமாக அல்வா இருக்குது. அல்வா வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. பால்கோவானாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
எப்போ ஸ்வீட் வாங்கினாலும் நம்ம பால்கோவா தான் நான் வந்து யாருக்காவது வாங்கிட்டு போகிறதுனாலும் சரி, நம்ம வீட்டுக்குமே யாராவது ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தால் அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி என்ன ஸ்வீட்டுன்னு தான் நான் பார்ப்பேன். ஏன்னா பால்கோவா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போ வாங்கினாலுமே நான் பால்கோவா தான் வாங்குவேன். இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கமர்கட்டை வந்து கடைசியாக நான் வீடியோ முடிச்சுட்டு என் வாயில் போட்டுட்டு அப்படியே மென்னுட்டே இருக்கிறேன். இங்கே இருக்கிற பலகாரம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்ன பலகாரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த பொங்கல் பேஸ்கெட்டோட இந்த பொங்கலை நீங்கள் ஹாப்பியாக கொண்டாடுங்க. இப்படி கொண்டாடும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேரால் வீட்டில் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறவங்க எல்லாருமே இவங்கக்கிட்ட நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம். இவங்கக்கிட்ட நீங்கள் ஆர்டர் கொடுக்கும் போது பெருசு சின்னது இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை ஆர்டர் கொடுத்துக்கலாம். அது தவிர நம்ம வந்து இவங்களோட லிங்க்கு எல்லாமே நான் கீழே வந்து கொடுக்குறேன். அதில் கிளிக் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். உங்கள் அனைவருக்கும் என்னோட பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.